ஸ்கேலப் டிசைன் யூஸ் பண்ணி ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் எப்படி ஈஸியாக நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம லைனிங் கிளாத்தை ஒரு ஃபோல்டில் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 4 இன்ச்சில் நான் கழுத்தோட அகலம் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 இன்ச்சில் பக்கத்துலேயே 3 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த 4 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல, அதையுமே நம்ம ஸ்ட்ரைட்டாக கீழே வரைக்கும் கோடு போட்டு எடுத்துக்கலாம். ப்ளவுஸோட ஹைட்டு வந்து நான் 12 இன்ச் எடுத்திருக்கேன் கரெக்டாக. நம்ம கீழே வந்து அடித்து திருப்புறதுக்காக ஒரு 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் இந்த கிளாத்தில் 12 இன்ச் போதும். சரிங்களா? இப்போ ஷோல்டரோட அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். 3 இன்ச்சில் இருந்து கீழே ஒரு 6 இன்ச்சில் நம்ம ஆம்ஹோல் கர்வ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அதையும் நம்ம கோடு போட்டு எடுத்துக்கலாம். ஸ்ட்ரைட்டாக இப்போ பாக்ஸ் மாதிரி அதுலேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம். அந்த கோடு போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸ்ட்ரைட்டாக, அதில் நம்ம டேப் வச்சுட்டு மார்பு சுற்றளவு எவ்வளோ வருதோ அதை 4ஆல் பிரித்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச், அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் ஹிப்போட அளவு வந்து நம்ம வந்து 4ல் 1 பங்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் நான் வந்து அளவு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் ஹிப் அளவையும் நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம்ஹோல் வளைவுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அந்த வளைவு போடுவோம்ல, அதை நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 1.5 இன்ச் எவ்வளோ அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆம்ஹோல் வளைவு போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே தள்ளி நம்ம டேப்பை இறக்கிட்டு 1.5 இன்ச் அதிலிருந்து நம்ம 1.5 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக கீழே அந்த லைன் ஃபுல்லாக நம்ம 1.5 இன்ச் அந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கேலப் வந்து எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து 1 இன்ச் வச்சுக்கலாம், இல்லைனா 2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இப்போது பக்கத்தில் ஒரு லைன் போட்டிருந்தோம்ல, அதில் படுற மாதிரி நம்ம அந்த ஸ்கேலப் வளைவை வந்து ஒன்று ஒன்றா நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு லைன்ஸில் ஸ்கேலப் டிசைன்ஸ் வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி இங்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாட் இருக்கும் கிளாத்தில், அந்த கிளாத்தை ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் நம்ம ஸ்கேலப்பை வந்து ஷேப் கொண்டு வரலாம். அதுலேயும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஷேப் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஸ்கேலப் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்கும். உங்கள்கிட்ட ஸ்கேலப் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வச்சு போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நார்மலாக நம்ம வரைஞ்சி எப்போதும் போல் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஸ்கேலப் டிசைனை வந்து கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம பேக் பார்ட் ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 பீஸ் வந்து கிடச்சிருச்சு பேக் பார்ட்டில். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நம்ம கட் பண்ணி வேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். எக்ஸஸாக உள்ள அந்த பிசரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த 2 பார்ட்டையும் நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தையும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்து ஒரிஜினல் கிளாத்து வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரிஜினல் கிளாத்தில் வந்து இந்த மாதிரி பிளெயின் கிளாத்தில் நல்ல பக்கம் எது கெட்ட பக்கம் எதுன்னு தெரியாது. நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஃபோல்டிங்கில் கிளாத்தை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்புக்கு இந்த ஒரிஜினல் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பீஸுக்குமே நம்மளுக்கு கிளாத்து வந்து கிடச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத்தில் லைனிங் கிளாத்தை வந்து போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஒரிஜினல் கிளாத் மேலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பேக் பார்ட் லைனிங் கிளாத் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஸ்கேலப் வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்கேலப் நம்மளுக்கு தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம்ல, அந்த ஸ்கேலப்பில் மிஷினில் கொடுத்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம அந்த ஸ்கேலப்பை மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஸ்கேலப்பை வந்து ஷேப்புக்காக நீங்கள் மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா எட்ஜஸில் ஒவ்வொரு கட் கொடுத்துக்கோங்க. கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி திருப்பினீங்க அப்படின்னா உள்ள அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் தெரியும். அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அந்த ஸ்கேலப்பை வந்து உள்ளேருந்து வெளிப்பக்கமாக நான் எப்படி திருப்புறேனோ
அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கேலப்பையும் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நைஸான கிளாத்தில் நம்ம வந்து ஸ்கேலப் டிசைன் பண்ணும்போது திருப்பும்போது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பிசுறு வந்து தெரிகிற மாதிரி பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க ஸ்கேலப் ஸ்டிச் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டேன் ஃபுல்லாக. இந்த மாதிரி நீங்களும் ஷேப்பாக வந்து திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அவுட்லைனில் வந்து ஸ்கேலப்லேருந்து அதுக்கப்புறமா பேக் பார்ட் ஃபுல்லாக அந்த ஷோல்டர் எல்லாமே நம்ம அவுட்லைனில் 2 பக்கமுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது ஸ்கேலப்பில் 2 இன்ச் மேலேருந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த நாட் போடுவோம்ல கயிறு, அதையுமே நம்ம உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி உள்ள கிளாத், எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கிளாத்தை திருப்பிக்கலாம். திருப்பிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பார்ட், அதாவது கீழே அந்த ஸ்கேலப் டிசைன் நம்ம பண்ணிட்டோம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா பார்ட் கொடுத்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எக்ஸஸாக உள்ள கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு 4 இன்ச்சு கிளாத் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கிளாத் வந்து அதே அளவுக்கு நம்ம எடுத்து அதில் வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறமா லைனிங் கிளாத்தில் ஓரத்தில் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்தும் ஒரிஜினல் கிளாத்தும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ஒரிஜினல் கிளாத்து வந்து லைனிங் கிளாத்து மேலே நல்லா படியும். இந்த மாதிரி படிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அவுட்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பேக் பார்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஸ்கேலப் டிசைன் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் எப்படி கிளாத்தை வைக்கிறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் வச்சுட்டு அந்த ஸ்கேலப் டிசைனும் அந்த ஒரிஜினல் கிளாத் நம்ம கீழே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி மேலே வந்து நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேக் பார்ட்டோட அளவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கிளாத்தை திருப்பினீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா உள்ள பீஸ் கிளாத்து வந்து நம்மளுக்கு தெரியும். அதையும் நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகாக அந்த ஸ்கேலப் டிசைனோட அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து ஜாயிண்ட் ஆகி இருக்குது. இப்போ கீழே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத்து நம்ம அட்டாச் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 இன்ச் இல்லைனா 2 இன்ச் கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ மேலே உள்ள அந்த கயிறுக்கு வந்து நான் இந்த மாதிரி குஞ்சம்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு 30 ரூபீஸ் வந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் வாங்கிட்டு அந்த டிசைனில் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அந்த ரோப் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன்றை வந்து நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் முடிச்சு போட்டு எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 முடிச்சு நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து மடித்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபயரில் வந்து லைட்டாக நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த துணி வந்து சுருங்கிரும். இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போது இதே மாதிரி 2வது ரோப்லேயும் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு குஞ்சம் வந்து அழகாக ப்ளேஸ் ஆகிருக்கு. இப்போது கீழே உள்ள அந்த பட்டி பீஸில் 1.5 இன்ச்சு கிளாத் விட்டு நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து பட்டி பீஸ் வந்து இணைச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பீட்ஸ் வச்சுக்கலாம் அந்த ஸ்கேலப் டிசைனில், இல்லைனா வேண்டாம். நான் வந்து கஸ்டமரோட விருப்பத்துக்கேற்ப நான் வந்து பீட்ஸ் வந்து வச்சுக்கிறேன். பீட்ஸ் நான் எப்படி கோர்க்குறேன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வாங்கி கோர்த்து வச்சுக்கோங்க. இந்த டிசைனும் ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இந்த ப்ளவுஸுக்கு 400 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணேன். நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லேஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கடையில் லேஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் பீட்ஸுமே ஒரு 15 ரூபீஸ் தான் ஆச்சு எனக்கு வாங்குறதுக்கு. நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையலிசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீட்ஸ் வைக்கிற வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு மறுபடியும் இந்த வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.